லவ் பேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. எல்லோரும் எப்படிங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, முடி வெட்டலான்னு கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். முடி வெட்டலான்னா தாடி எடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். முடி வெட்டினோன்னா ரொம்ப சின்னதாக வெட்டி விட்டுருவாங்க, நமக்கு அது அழுக வந்துடும். ஸோ தாடியை மட்டும் நல்லா எடுப்போம், ஏன்னா பெருசாகிட்டு ரொம்ப அதிகமாகிட்டு தாடி. ஆனால் அதை அப்படி கவனிக்காமல் விட்டுட்டேன். முடி வெட்டிட்டு மங்களகரமாக இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கலான்ட்டு தான் பிளானு. இங்கேருந்து அங்கிட்டு தான் போகணும். இன்றைக்கி கடை திறந்துருக்கானுன்னு தெரியல, நடந்து தான் போவேன். இந்த அப்பா வந்துட்டாங்க, அப்பா காய்கறி வாங்க இங்கே போயிருக்காங்க வழியே. ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டைக்கட்டையாக இருக்குது, எங்கடா முடி வெட்டுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எனக்கே தெரில, இதுமாரி தான் கடையை தேடலாம். இது பிளேஸ் எல்லாம் இருக்காது, ஏன்னா நம்ம அவுட்டரில் இருக்கோம். ஒரு வேளை அங்கே போனால் நம்ம வீட்டு பக்கத்தில், அங்கே இருந்த பழைய வீட்டு பக்கத்தில் போனால் நிறைய பார்க்கலாம். ஸோ கடை எங்கே இருக்குது? முடி வெட்டுற கடையே இல்லையே. எனக்குள்ள ஒரு கடை இருந்த மாதிரி நான் கனவு கண்டிருப்பனோ. கடை போட்டி இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? முடி வெட்டலாம்னு போனால் கடை இல்லை. ஒருவேளை விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் லீவ் விட்டாங்களா என்னன்றே தெரியல. வீட்டிலேயே ட்ரிம் பண்ணலான்னா நம்ம மொட்டைக்கட்டையாக முழுக்கடின்னு எடுத்துருவோணும்னு பயமாக இருக்குது. சரி, எப்படியாவது ஆரம்பிப்போம். ஓகே, பார்க்கலாம். ஸோ நம்மளோட புது அவுட்லுக்கே இதுதான். எப்படி இருக்குது? தாடி எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு, ஜம்முன்னு வச்சாச்சா. ஸோ இப்போ போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாமான் வாங்குறதுக்காண்டி போகிறோம். ஓகே, பக்கத்தில் இருக்க ஒரே சூப்பர் மார்க்கெட் இதுதான். இதை சுற்றி வேறு எங்கேயும் கடை கிடையாது. நம்ம வீடு இந்த அங்கே தெரியுதா, அதுதான் நம்ம வீடு. ஸோ உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். திரும்ப டைம் ஆகிட்டு, வேகமாக திருவு. மண்டபம் உடச்சி வச்சிருக்கு. அரிசி மாவு இதெல்லாம் வந்துட்டு அம்மா பண்ணுவா, நான் வந்துட்டு தனியாக பண்ணுவேன். அதை நான் காமிக்கிறேன். தேன் மிட்டாய் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அத்தா இன்னும் வந்தாங்க. ஒட்டி வயிறு எரியுதா? புடிக்கொலை கட்டையா தண்ணி ஊற்றியாச்சு. கேமரா பிளர் ஆகிட்டே இருக்கு. மண்டவளத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக இது பண்ணிட்டு தேங்காய், அப்புறம் இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே வச்சு அப்படியே உருண்டையை பிடிச்சோன்னா மோதகம் ரெடி. 2 விதமான மோதகம் செய்ய போகிறோம். ஒன்று வந்துட்டு அரிசி கொழுக்கட்டையில் மோதகம், இன்னொன்று கோதுமையில் மோதகம். அரிசி மோதகம் வந்துட்டு ஆல்ரெடி அம்மா பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம இப்போ கோதுமையில் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் யாருக்கு தெரியும்? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். உப்புல லைட்டாக தண்ணி
வச்சுட்டேன். இன்னும் அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கும். குக்கரில் தான் அதை வைக்கணும். ஓகேவா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் குக்கர்லன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இட்லி கோப்பரையில் வைக்கணும். சாரி, கொஞ்சம் உழப்பிட்டேன். இட்லி கோப்பரையில் தான் இதை வேக வைக்கணும். ஓய் ஏங்களது ஒன்று ஸோ மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சாமியை கும்பிட வேண்டியதுதான். ஓகே, சூடாக இருக்குன்னு நல்லா வெந்துட்டு சாமிக்கு இப்போ படைச்ச வேண்டியதான். ஸோ சாமி ரெடி பண்ணியாச்சு. இம்மா கொஞ்சம் கீழே இறக்கி போடுமா மாலையை. பிள்ளையாருக்கு மாலையை கீழே இறக்க சொன்னால் இலைய சைடில் இருக்கு. ரைட். இது இந்த ஃபோட்டோ நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. பார்த்தா தெரியும் ஜம்முன்ற பிள்ளையாருக்கு. கொஞ்ச நேரத்தில் சாமி கும்பிட
வைக்கவே இல்லையா வேறு என்னையா எச்சிய பாரு எங்க வச்சிருக்காங்க எங்கள் வீட்டு குட்டிய எப்படி இருக்குன்னு இது அம்மா வச்சது இது நான் வச்சது ஒரு ஒளியே தெரியுது என்ன பிள்ளையார் மேலே நம்ம வீட்டில் பிள்ளையார் சதுர்த்திக்கு பூஜை நல்லா பண்ணி சிறப்பாக முடிச்சாச்சு. ரித்திவுக்கு வந்து யார மாதிரி இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவன் என்ன மாதிரி தான் இருக்கான் அவன் சொல்லட்டும். சரி பார்ப்போம்.